வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். தொகுதி சீரமைப்பில் தமிழ்நாட்டின் குரல் நாடெங்கும் எதிரொலிப்பதால் பாஜகவுக்கு கலக்கம் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வெறுப்பு குறித்து தங்களுக்கு போதிக்க விரும்புகிறாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். தாங்கள் எந்த மொழியையும் எதிர்க்கவில்லை என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், திணிப்பு மற்றும் பேரினவாதத்தை எதிர்க்கிறோம் என தெரிவித்துள்ளார். இது வாக்குகளுக்கான கலவர அரசியல் அல்ல எனவும், கண்ணியம் மற்றும் நீதிக்கான போராட்டம் என யோகிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் விரைவில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கேரளா, கர்நாடகா அரசுகளை தொடர்ந்து வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழக அரசும் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற உள்ளது. வக்பு சட்டத்திருத்த மசோதாவை கைவிடுமாறு மத்திய அரசை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு அரசு தீர்மானம் கொண்டு வருகிறது. வக்பு சட்டத்திருத்தத்துக்கு எதிரான தனி தீர்மானத்தின் சட்டமன்றத்தில் இன்று முதலமைச்சர் முன்மொழிகிறார். ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்தில் பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைக்க உள்ளார். பாம்பன் நடுக்கடலில் சுமார் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக புதிய பாலம் கட்டும் பணி நடைபெற்று தற்போது பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதனையடுத்து இப்பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் அங்கு தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தென்னக ரயில்வே அதிகாரிகள் ரயில் நிலையம், பாம்பன் பாலம் உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்தனர். தேர்தலில் கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் அதிமுக கட்சி அலுவலகத்தை பார்வையிட்ட அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். பின்னர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி குறித்து பேசப்பட்டதா என்ற கேள்விக்கு, தேர்தல் நெருங்கும் போதுதான் கூட்டணி குறித்து பேசுவோம் என்றார். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு என்ற அவர் தமிழகத்தில் உள்ள பிரச்சினைகள் குறித்து மட்டும் அமித்ஷாவுடன் பேசியதாக தெரிவித்தார். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி புறப்பட்டு சென்றார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இதன் மூலம் அதிமுக, பாஜக இடையே கூட்டணி உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது. இந்நிலையில் அண்ணாமலை இன்று காலை விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அண்ணாமலை டெல்லி சென்றதாக கூறப்படுகிறது. அதிமுக, பாஜக கூட்டணிக்கு வாய்ப்புள்ளதா என்பது குறித்த கேள்விக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் நன்மைக்கே என பதிலளித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேற்றைய தினம் டெல்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புக்கு பின் அதிமுக, பாஜக கூட்டணிக்கு வாய்ப்புள்ளதா என்று பல்வேறு தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவிடம் அதிமுக, பாஜக கூட்டணிக்கு வாய்ப்புள்ளதா என்று கேட்டதற்கு, சட்டமன்ற நிகழ்வுகளை பற்றி மட்டும் கேட்குமாறு நழுவினார். பாஜகவுடன் அரசியல் உறவே கிடையாது என கூறிய எடப்பாடி பழனிசாமி தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச என்ன காரணம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வினவியுள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த சந்திப்பில் மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேசியதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, கல்யாண தேதி எப்போது என்று மட்டும் கூறவில்லை என விமர்சித்தார். அதிமுக ஒன்றிணைவதற்கான ஒளிவட்டம் தெரிவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள சிராஜ் மஹாலில் அமமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஓ பன்னீர்செல்வம், பிரிந்து கிடக்கின்ற அதிமுக சக்திகள் ஒன்றிணைந்து மீண்டும் ஜெயலலிதாவின் ஆட்சியை நிறுவிட வேண்டும் என நபிகள் நாயகத்திடம் வேண்டுதல் வைப்பதாக தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிமுக ஒன்றிணைவதற்கான ஒளிவட்டம் தெரிவதாக உறுதிபட கூறினார். அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவதன் மூலம் திமுகவை வீழ்த்த முடியும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர், 2026 தேர்தலில் பாஜக, அதிமுக கூட்டணி உருவாகும் சூழல் உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் தற்போதைய திமுக ஆட்சியை காட்டிலும் முந்தைய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியே பரவாயில்லை என சொல்ல தோன்றுகிறது என டிடிவி கூறினார். வளைந்து கொடுக்க தயாராக இருப்பவர்களை வளைக்க முற்படுவது இயற்கைதானே என அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு குறித்து அமைச்சர் சேகர்பாபு கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை திருவிக நகரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உருட்டல் மிரட்டல்கள் எல்லாம் திமுகவிடம் எந்த காலத்திலும் எடுபடாது என்பது டெல்லி ஜாம்பவான்களுக்கு தெரியும் என கூறிய சேகர்பாபு, 2026 தேர்தலை நோக்கி தங்களுடைய காய்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது என தெரிவித்தார்.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவங்கள் தொடர்கதையாகியுள்ளன. ஒவ்வொரு முறையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழ்நாடு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதோடு அவர்களது படகுகளையும் பறிமுதல் செய்து வருகிறது. அந்த வகையில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் நெடுந்துவ அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை 11 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்ததால் மீனவ கிராம மக்கள் கவலையடைந்துள்ளனர். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 7 மீனவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்களும் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 3 மீனவர்களும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது. மத்திய மாநில அரசுகளின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்த 7 மீனவர்களும் விடுவிக்கப்பட்டு இன்று சென்னை வந்தடைந்தனர். அவர்களை வரவேற்ற மீன்வளத்துறை அதிகாரிகள் வாகனங்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். முன்னதாக பேசிய மீனவர்கள் 50 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்ததாக வேதனை தெரிவித்தனர். இந்தியா இலங்கை மீனவர் சங்க தலைவர்களுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை வவுனியாவில் நடைபெற்றது. வடமாகாண கடல் தொழிலாளர் இணையத்தின் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்ற இப்பேச்சுவார்த்தையில் அனைத்து இந்திய விசைப்படகு மீனவர் சங்கத்தின் தலைவர் பி ஜேசுராஜ், ராமேஸ்வரம், மண்டபம், தங்கச்சிமடம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பாஜக அரசை கண்டித்து 29ஆம் தேதி அனைத்து ஒன்றியங்களிலும் தலா 2 இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு கடந்த 4.5 மாதங்களாக தமிழ்நாட்டிற்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதிக்கு தர வேண்டிய 4034 கோடி ரூபாயை தரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக சார்பில் சனிக்கிழமை காலை அனைத்து ஒன்றியங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாவட்ட கழக நிர்வாகிகள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள துரைமுருகன் அழைப்பு விடுத்துள்ளார். கோடையில் தடையில்லா மின்சாரம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் அனைத்து மண்டல தலைமை பொறியாளர்கள் மற்றும் மேற்பார்வை பொறியாளர்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு தேவையான மின்சாரத்தை தாங்களே உருவாக்க பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருவதாக கூறினார். மேலும் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் 1/3 பங்கு காலி பணியிடங்கள் உள்ளதாக தெரிவித்தார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழ்நாடு சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மரணமடைந்த தனது தாயின் அங்கன்வாடி பணியாளர் பணியினை தனக்கு கருணை அடிப்படையில் வழங்கக் கோரி விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த விக்ரம் அரசுக்கு விண்ணப்பத்திருந்தார். அவருக்கு அப்பணியினை வழங்க உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தனக்கு பணி வழங்காததால் அவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், அரசு அதிகாரியின் நடத்தை நீதிமன்ற உத்தரவுக்கு கீழ்ப்படியாததை காட்டுகிறது என்றும் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி ஆஜராக சமூக நலத்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். போக்சோ வழக்கில் சிக்கிய ஆசிரியர் இடமாற்றம் செய்த வழக்கில் ஆசிரியரின் மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஈரோடு செம்புளிச்சாம்பாளையம் அரசு பள்ளியில் பணியாற்றிய சண்முகம் என்ற ஆசிரியரை பணியிடம் மாற்றம் செய்து பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டது. இவ்வழக்கில் தன்னை விடுதலை செய்து ஈரோடு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை சுட்டிக்காட்டி இடமாற்ற உத்தரவை ரத்து செய்யக்கோரி ஆசிரியர் சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இதில் தலையிட மறுத்து தனி நீதிபதி அதனை தள்ளுபடி செய்தார். அதனை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதியின் ஆர். சுப்பிரமணியன், ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்து உத்தரவிட்டது. எட்டயபுரத்தில் பாரதியார் பிறந்து வாழ்ந்த இல்லத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்த நிலையில் அதனை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பெருமாள் கோவில் தெருவில் உள்ள மகாகவி பாரதியார் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. பாரதியார் பயன்படுத்திய பொருட்கள் உள்ளே இருந்த நிலையில் அனைத்தையும் பத்திரமாக மீட்டு வெளியே எடுத்து வைத்துவிட்டு வருவாய்த்துறையினருடன் இணைந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சீரமைப்பு பணியினை மேற்கொண்டுள்ளனர். மேலும் சீரமைப்பு பணிகள் நிறைவடையும் வரை சுற்றுலா பயணிகள், பள்ளி மாணவ மாணவிகள் யாரும் பாரதியார் இல்லத்தை பார்வையிட வர வேண்டாம் என தூத்துக்குடி ஆட்சியர் அறிக்கை வாயிலாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிவகங்கையில் பெண் பயிற்சி மருத்துவர் தாக்கப்பட்ட வழக்கில் இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பயிற்சி முடித்து விடுதிக்கு திரும்பிய பெண் பயிற்சி மருத்துவர் மர்ம நபரால் முகத்தை மூடி தாக்கப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தினார்கள். இதில் சிவகங்கை ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் இதனை செய்ததை அறிந்து அவரை கைது செய்தனர். மதுபோதையில் பெண் பயிற்சி மருத்துவரை தாக்கியதாக கைது செய்யப்பட்ட சந்தோஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். கிராம நத்தம் நிலங்களில் நீண்ட காலமாக குடியிருந்தால் அந்த நிலத்தை அரசு நிலமாகவோ ஆக்கிரமிப்பாகவோ கருத முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. கிராம நத்தம் நிலங்களுக்கு பட்டா வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்தார். அப்போது இதனை அவர் தெரிவித்துள்ளார். நிலங்களை மறுவகைப்படுத்த முடியாது என்று கூறியுள்ள அவர், கிராம நத்தம் நிலத்தில் யாரும் குடியிருக்காவிட்டால் அந்த நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அரசு அகற்றலாம் எனவும், இது சம்பந்தமாக 4 வாரங்களில் சுற்றறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் நில நிர்வாக ஆணையருக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார். பூர்வீக வீட்டை சகோதரி பெயருக்கு மாற்றிக் கொடுத்த பாட்டியை கல்லால் தாக்கி கொலை செய்த பேரனை திமிரி காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவனூரை சேர்ந்த காசி அம்மாளின் பேரன் தேவா. இவர் காதல் கலப்பு திருமணம் செய்ததால் பேச்சுவார்த்தையின்றி இருந்த பாட்டி காசி அம்மாள் தனது பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டினை பேத்தி நந்தினி பெயருக்கு மாற்றிக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தேவா பாட்டியுடன் தகராறில் ஈடுபட்டதோடு கீழே கிடந்த கல்லை தூக்கி வீசியதில் தலையில் காயமடைந்த பாட்டி காசி அம்மாள் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த திமிரி காவல்துறையினர் தப்பியோடிய பேரனை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே பங்கு தொகையை கேட்டு இறந்தவரின் உடலை எடுக்காமல் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே செயல்படும் தனியார் பள்ளியில் 20 பங்குதாரர்கள் உள்ளனர். இதில் தானப்பன் என்ற பங்குதாரர் இறந்து போன நிலையில் பள்ளியில் அவரது பங்கு 70 லட்சம் ரூபாயை கேட்டு கொடுக்காததால் மன உளைச்சல் ஏற்பட்டு உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பள்ளி பேருந்துகளை சிறைப்பிடித்து அவர்கள் மறியலிலும் ஈடுபட்டதால் சுமார் 2 மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாநகராட்சியில் வார்டு மேம்பாட்டு நிதி 10 லட்சத்தில் இருந்து 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. நெல்லை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டம் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 2025 மற்றும் 26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மேயர் ராமகிருஷ்ணன் தாக்கல் செய்தார். இதில் மாநகராட்சி பூங்காக்களில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கப்படும் என்றும் 150 லட்சம் மதிப்பீட்டில் கால்நடை எரிவாயு தகன மேடை அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் இந்த ஆண்டுக்கான வருவாய் 403.70 கோடியாகவும் செலவினம் 400.94 கோடியாக இருக்கும் என்றும் இதில் 2.77 கோடி ரூபாய் உபரி நிதி இருக்கும் என்றும் மேயர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். வீரவநல்லூர் ரத்தினவேல் பாண்டியன் கொலை வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் பகுதியில் முன்விரோதம் காரணமாக பசும்பொன் பகுதியை சேர்ந்த ரத்தினவேல் பாண்டியன் என்பவர் ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 21 பேரை போலீசார் கைது செய்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணை நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிபதி பத்மநாபன் முன்னிலையில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கில் தொடர்புடைய 4 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவரின் வழக்கு தனி வழக்காக மாற்றப்பட்டது. இந்நிலையில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். அத்துடன் எஞ்சிய 12 பேர் விடுவிக்கப்பட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்த மிதமான மழையால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெயில் அதிகமாக இருந்து வந்ததால் இங்குள்ள ஆறுகள் அணைகளில் நீர்வரத்தும் குறைவாக இருந்தது. இந்நிலையில் வால்பாறையால் பெய்த மழையால் பொதுமக்களுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. மேலும் இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பாலக்கோட்டில் பழக்கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் பானு சுஜாதா தலைமையில் உணவு பாதுகாப்பு அலுவலர் நந்தகோபால் ஆகியோர் பாலக்கோடு பேருந்து நிலையம் அருகில் உள்ள தர்பூசணி மொத்த விற்பனை கடையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஊசி மூலம் நிறமூட்டப்பட்ட தர்பூசணிகளா என்ற சோதனை செய்யப்பட்டது. அதிக நிறமிகள் மற்றும் ஊசி மூலம் நிறமூட்டப்பட்ட தர்பூசணிகளை கண்டுபிடித்து ஆய்வுக்கு எடுத்து செல்லப்பட்டது. ராசிபுரம் அருகே கணவர் இறப்பிற்கு காரணமான தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலில் ஏற்பட்ட சிறிய கொப்பளத்திற்கு முதலுதவி பெறுவதற்காக ராசிபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்ற சரவணன் என்பவர் அங்கு ஊசி செலுத்தப்பட்ட சிறிது நேரத்திலேயே மூச்சுத் திணறல் ஏற்பட்டு இறந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆட்சியரிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வந்த வடமாநில தொழிலாளர்கள் 48 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். வயலாநல்லூர் பகுதியில் உள்ள செங்கல் சூளையில் வடமாநில தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வருவதாக வந்த புகாரின் பேரில்
திருவள்ளூர் மாவட்ட சட்ட உதவி மையத்தின் செயலாளர் நளினி தேவி அப்பகுதியில் நேரடி ஆய்வில் ஈடுபட்டார். அப்போது செங்கல் சூளையில் வெறும் 200 ரூபாய்க்கு கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 48 பேர் மீட்கப்பட்டு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் செங்கல் சூளை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். கனிமவள கொள்ளைக்கு துணை போன காரிமங்கலம் தாசில்தார் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி மக்கள் கொண்டாடினர். காரிமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடந்து வரும் மண் திருட்டு உட்பட கனிமவள கொள்ளை குறித்து பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் புகார் தெரிவித்த நிலையில் காரிமங்கலம் தாசில்தாராக பணியாற்றிய கோவிந்தராஜ் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோவிந்தராஜ் அகதிகள் பிரிவிற்கு மாற்றம் செய்யப்பட்டதால் மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய தாசில்தாராக மனோகர நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவருக்கு விதிகளை தளர்த்திய வழக்கில் தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முத்துமாணிக்கம் அளித்த மனுவை பரிசீலித்த அரசு போலீஸ் விதிகளில் விலக்களித்து 2014ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பித்தது. இதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கில் தீர்ப்பளித்த தனி நீதிபதி முதலமைச்சரின் பாதுகாவலர் என்ற காரணத்திற்காக அவரை ஆயுதப்படை பிரிவில் இருந்து சட்டம் ஒழுங்கு பிரிவிற்கு மாற்றியது செல்லாது என அறிவித்தார். இதனை எதிர்த்து முத்துமாணிக்கம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன், ஜி. அருள்முருகன் அமர்வு 770 காவல்துறை அதிகாரிகளை பின்னுக்கு தள்ளி முத்துமாணிக்கத்திற்கு பதவி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். எனவே தனி நீதிபதியின் உத்தரவு சரிதான் என அவர்கள் தீர்ப்பளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை சுப்பிரமணிய சுவாமி அரசு கலைக்கல்லூரி எதிரில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் மோட்டார் சைக்கிள் தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது. இதனையடுத்து விபத்தில் படுகாயமடைந்த ராஜமணி, அஜித் ஆகியோர் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மற்றொருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் விபத்து நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் ஈரோட்டில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக மாமன்ற உறுப்பினர்கள் புகார் தெரிவித்தனர். ஈரோடு மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் நாகரத்தினம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மேயர் நாகரத்தினம் 2025 மற்றும் 26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாமன்றத்தில் தாக்கல் செய்தார். பின்னர் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக மாமன்ற உறுப்பினர்களிடம் கருத்து கேட்பு நடைபெற்றது. அப்போது மாமன்ற உறுப்பினர்கள் பலரும் எழுந்து நின்று கோடைக்காலம் தொடங்கும் நிலையில் பல்வேறு இடங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே இதனை சரிசெய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வலியுறுத்தினர். ஓட்டேரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை ஓட்டேரி பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அங்கு சோதனை மேற்கொண்ட போலீசார் ஓட்டேரி பிரிக்கலின் ரோடு அருகே சந்தேகிக்கும்படி நின்றிருந்த 3 பேரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் கஞ்சா பட்டலங்கள் மற்றும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்களை கைது செய்த போலீசார் இவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்த பெரம்பூரை சேர்ந்த ஒரு பெண் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்து 9 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயன்ற 300க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். சாலை அமைக்கும் பணிக்கு லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் மற்றும் ஒப்பந்ததாரர் ஆகிய 3 வரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் உழவர்களை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதியன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 5 பகுதிகளில் நீட் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்றும், ஆஷா பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் 10,000 ரூபாயிலிருந்து 18,000ஆக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கக் கோரி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு கொள்ளைப்புறமாக பணியமர்த்தப்பட்டதாக கூறி 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 10,000 சம்பளத்துடன் மீண்டும் வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்த நிலையில் இதுவரை பணி வழங்கப்படாமல் உள்ளது. இதனை கண்டித்து பாடையில் படுத்தபடி ஊர்வலமாக செல்ல முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் 6 பெண்கள் உட்பட 9 நக்சலைடுகளுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் சரணடைந்தனர். சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் அழுத்தம் அதிகரித்து வருவதாலும் உள்பகுதிகளில் காவல் முகாம்கள் அமைக்கப்படுவதாலும் நக்சலைடுகள் பின்வாங்கி வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதன்படி பாதுகாப்பு படையினரோடு போரிட்ட நக்சலைடுகள் 9 பேர் போலீசில் சரணடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தின் ரேவா மாவட்டத்தில் கால்வாயில் கார் விழுந்ததில் 3 பேர் பலியாகினர். மேலும் 2 பேர் காயமடைந்தனர்.
கோவிந்த் நகர் காவல் நிலைய எல்லையில் அமைந்துள்ள அமில்கி கிராமத்தில் இரவில் சென்று கொண்டிருந்த காரில் 5 பேர் சென்று கொண்டிருந்தனர். மாற்றுப்பாதையில் செல்வதற்கு பதிலாக வாகனம் நேராக சென்று கால்வாயில் விழுந்தது. இதில் கிரிஷ் காதிக் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அலகாபாத் உயர்நீதிமன்ற சர்ச்சை தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 11 வயது மதிக்கத்தக்க சிறுமியின் மார்பகங்களை பிடித்து அழுத்தியதாக பவன் மற்றும் ஆகாஷ் ஆகிய இருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இருவர் மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து குற்றம் சாட்டப்பட்டவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை நாடினார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்கின் பிரிவுகளை மாற்றியமைத்து உத்தரவிட்டார். இந்நிலையில் அலகாபாத் உயர்நீதிமன்ற சர்ச்சை தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தில் புலியை சுற்றி வளைத்த செந்நாய் கூட்டத்தின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தில் தற்போது அதிக அளவிலான புலிகள் தென்படுகின்றன. இந்த நிலையில் வனப்பகுதிக்குள் நடந்து சென்ற புலியை பார்த்து சுமார் 20க்கும் மேற்பட்ட செந்நாய்கள் புலியை சுற்றி வளைத்தன. செந்நாய் கூட்டம் சுற்றி வளைப்பதை பார்த்த புலி நீண்ட நேரமாக அங்கும் இங்குமாய் ஓடியது. பிறகு நீண்ட நேரத்திற்கு பிறகு செந்நாய்களிடமிருந்து புலி தப்பிச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குவிண்டன் டி காக் அதிரடி ஆட்டத்தால் ராஜஸ்தான் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. அசாமின் கவுஹாத்தியில் நடந்த பிரீமியர் லீக் போட்டியில் ராஜஸ்தான் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா அணிகள் மோதின. முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்களை இழந்து 151 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 17.3 ஓவர்களில் 2 விக்கெட்களை மட்டுமே இழந்து 153 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. 97 ரன்கள் விளாசிய டி காக் ஆட்டநாயகன் விருதை வென்றார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா தரவரிசை பட்டியலில் 3வது இடத்தில் நீடிக்கிறார். பெண்கள் T20 போட்டிக்கான தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ICC வெளியிட்டுள்ளது. இதில் பேட்டிங் தரவரிசையில் இந்திய அணியின் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா 753 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் நீடிக்கிறார். ஆஸ்திரேலிய வீராங்கனை பெத் மூனி முதல் இடத்திலும் தஹீலா 2வது இடத்திலும் உள்ளனர். முதல் 10 இடங்களில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா மட்டுமே இடம் பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் இந்திய வீராங்கனை ஹர்மன்பிரீத் கவுர் 11வது இடத்தில் உள்ளார். மியாமி ஓபன் டென்னிஸில் அரினா சபலென்கா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மியாமி ஓபன் டென்னிஸ் தொடர் அமெரிக்காவின் புளோரிடா நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னணி வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதி சுற்று ஆட்டம் ஒன்றில் பெலாரஸின் அரினா சபலென்கா சீனாவின் கின்வென் ஜெங் உடன் மோதினார். இதில் தொடக்க முதலை சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சபலென்கா 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் எளிதில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். அர்ஜென்டினா அணி 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடர் கனடா, மெக்சிகோ, அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது. மொத்தம் 48 அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் போட்டியை நடத்தும் 3 நாடுகள் தவிர மற்ற அணிகள் தகுதிச் சுற்று மூலமாகவே தேர்வு செய்யப்படும். இதற்கான தகுதிச் சுற்றுக்கான ஆட்டத்தில் அர்ஜென்டினா, பிரேசில் அணிகள் மோதின. இதில் தொடக்க முதல் ஆதிக்கம் செலுத்தி விளையாடிய அர்ஜென்டினா அணி ஆட்ட நேர முடிவில் 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. நடிகர் மம்முட்டிக்காக சபரிமலை சென்றது தொடர்பாக மோகன்லால் குற்றச்சாட்டுக்கு திருவிதாங்கூர் தேவஸ்தானம் விளக்கம் அளித்துள்ளது. சபரிமலையில் கடந்த 18ஆம் தேதி நடிகர் மோகன்லால் சாமி தரிசனம் செய்தார். அவர் நடிகர் மம்முட்டிக்காக சிறப்பு வழிபாடு நடத்தியதாக சமூக வலைதளங்களில் வைரலானது. இதுகுறித்து மோகன்லால் கூறுகையில், நடிகர் மம்முட்டிக்கு தான் நடத்திய சிறப்பு வழிபாடு குறித்து தேவையின்றி திருவிதாங்கூர் தேவஸ்தான ஊழியர் பரப்பிவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்து திருவிதாங்கூர் தேவஸ்தானம் நடிகர் மோகன்லால் நடத்திய சிறப்பு வழிபாடு குறித்து தேவஸ்தான ஊழியர் எந்த தகவலையும் வெளியிடவில்லை என அறிக்கை வெளியிட்டது. மகனாக இருந்தாலும் துருவ் விக்ரம் தனக்கு போட்டிதான் என்று நடிகர் சியான் விக்ரம் தெரிவித்துள்ளார். கோவை மலுமிச்சாம்பட்டி பகுதியில் உள்ள ரத்தினம் கல்லூரியில் இயக்குநர் அருண்குமார் இயக்கிய வீரதீரசூரன் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகர் விக்ரம், நடிகை துஷாரா விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களிடம் உரையாற்றினர். மாணவர்கள் மத்தியில் பேசிய நடிகை துஷாரா, இது ஒரு ரொமான்டிக் படம், சாமி படத்தில் பண்ணின ரொமான்ஸை இந்த சாமியோடு நான் பண்ணினேன் என்று கூறி அனைவரையும் கலகலப்பில் ஆழ்த்தினார். குடும்பஸ்தன் பட நாயகி சான்வி கனிமா பாடலுக்கு நடனமாடி அசத்திய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழில் மணிகண்டன் நடிப்பில் கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வெளியான படம் குடும்பஸ்தன். இந்த படத்தில் மணிகண்டனுக்கு ஜோடியாக சான்வி மேக்னா நடித்திருந்தார். இப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் குடும்பஸ்தன் படம் மூலம் ஃபேன்ஸ் கவனத்தை ஈர்த்த சான்வி மேக்னா தற்போது ரெட்ரோ படத்தின் கனிமா பாடலுக்கு பூஜா ஹெக்டேவின் நடனத்தை ரீல் செய்து அசத்தியுள்ளார். இது தொடர்பான வீடியோவை சான்வி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்.